எப்படின்னா நம்ம ஒரு இடத்துல போய் என்னெல்லாம் எதிர்பார்ப்போமோ அது நம்ம கஷ்டம் நம்ம கொடுத்தா தானே நம்ம அதை எதிர்பார்க்கறதுக்கு தகுதியானோம். ஆனால் வயிறார அந்த தம்பி இந்த சாப்பாடு கொடுக்குறான் சொல்லிட்டு ஃபிஷ் மட்டும் தேங்காய் தான் போடுவோம். ஸோ அதனால் இன்றைக்கி தான் இந்த மாதிரி இருக்கும். சிக்கன் ஃப்ரையு, எக்கு, ஒரு ஃபிஷ்ஷு காம்போ ஆஃபர், 100 ரூபா ஒரு சாப்பாடு. சாப்பாடோட 100 ரூபா வரவங்களுக்கு ஸ்டார்டிங்க்கு வந்து இந்த சாப்பாடு நெய் பருப்பு பொடி வித் ரைஸ். பைசாவும் கம்மி, நல்லாவும் ஒரு குவாலிட்டியாகவும் கொடுக்குறாரு ஃபுட்டு. சாப்பாடு ஒன்று, மீன் ஒன்றா. ஹே கைஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்வீட் சேனல். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம காம்போ மீல்ஸ், 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் மீல்ஸும் ப்ளஸ் 100 ரூபாய்க்கு சிக்கன், முட்டை, ஃபிஷ்ஷு, கூட்டு, பொரியல். வரவங்களுக்கு வயிறார என்ன வேணுமோ அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு. அவ்வளோ நீட் அண்ட் கிளியராக பண்ணுறாரு. போட்டு தான் மீனை வந்து இப்போ தேங்காய் எண்ணெயில் போட்டு தான் பிடிச்சி எடுக்கிறாங்க. ப்ளஸ் வந்து சாப்பாடு எல்லாமே அவ்வளோ நீட் அண்ட் கிளியராக வீட்டில் செஞ்சு அடுத்து வந்து சேல்ஸ் பண்ணுறாரு. வாங்க போய் பார்க்கலாம் அமுதனவு அப்படின்னா தான் கொடுக்குறாங்க. பார்ப்போம் மக்கள் என்ன சொல்கிறத கேட்கும். அப்புறம் வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம், என் பேர் நவீன்குமார். காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்குது. நம்ம கடை பேர் வந்து அமுதனவு. இது ஆரம்பிச்சு ஒரு 1.5 வருஷம் ஆகும். ஸோ முன்னாடி இது கேட்ரிங் தான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போது சில வேறு பிஸ்னஸ் போனேன், அந்த பிஸ்னஸ் சரி வரலன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொந்த தொழிலே ஓட்டேன். ஏன்னா நமக்கு கிட்ட வர மக்கள் வந்து சாப்பாடு மட்டும்தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஏன்னா சிக்கன், ஃபிஷ்ஷு, எக் எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம். நம்ம வந்து இதை ரொம்ப எளிமையான மக்கள் நம்ம கடைக்கு அதிகமாக வரதுனால என்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த ஆஃபர் நான் உங்களுக்கு தரேன். ஒரு ஃபிஷ்ஷு, ஒரு சிக்கன், ஒரு எக்குன்னு பரவாயில்லையே 100 ரூபாயில் இவ்வளோ வருதுன்ட்டு திருப்தியாக சாப்பிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஒரு எண்ணத்தால் தான் இதை நான் மக்களுக்கு தரேன். இது வந்து எங்கள் ஊர் சமையல் தான், எங்கள் அப்பா அம்மா தான் செய்யறது. நம்ம ஃபேமிலியாக செய்கிறோம். ஸோ அதனால் எங்கள் ஊர் சமையல் தான். ஆமாம், எங்கள் ஊர் சமையல் காஞ்சிபுரம். நம்ம ஒரு பெரிய ஹோட்டல்லாம் போகிறோம், எப்படி இருக்காங்க. ஸோ அந்த எண்ணத்தை இங்கே கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். வேற ஒரு எப்படின்னா நம்ம ஒரு இடத்துல போய் என்னெல்லாம் எதிர்பார்ப்போமோ அது நம்ம கஷ்டம் நம்ம கொடுத்தா தானே நம்ம அதை எதிர்பார்க்கறதுக்கு தகுதியானோம். நம்ம எந்த அளவுக்கு க்ளீனாக இருந்தாலும் நம்ம பொருள் க்ளீனாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணால் தான் கஸ்டமர் பரவாயில்ல, தள்ளு வண்டியில் இந்த அளவுக்கு வச்சிருக்காங்க ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம எஃப்எஸ்ஐயும் வாங்கியிருக்கோம் நம்ம கடைக்கு. காலையில் எத்தனை மணிக்கு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? 6 மணிக்கு ஸ்டார்ட், 12 மணிக்கு முடியும். ஒரு 11:30 முடியும். மதியானம் மட்டும் தான் பண்ணும். மிளகாத்தூள் எல்லாமே வீட்லேயே தான் அரைக்கிறோம், அப்பா அம்மா தான் அரைக்கிறாங்க. தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் ஏன்னா ஃபிஷ் அப்போ தான் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிஷ் மட்டும் தேங்காய் தான் போடுவோம். எப்படி பார்க்குறாங்க மக்கள்? ரொம்ப சந்தோஷமாக வரவே இருக்காங்க. எதிர்பார்க்க முடியாத அன்புகள், எவ்வளோ சொல்லவே முடியாது. அவங்க வீட்டு பிள்ளையாக தான் என்ன பார்க்குறாங்க. அந்த ஒரு விஷயமே போதுமே. 12:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் க்ளோஸ் ஆகிடும். 9043199467. அவசியம் வாங்க, காஞ்சிபுரம் வந்தால் நம்ம கடையை விசிட் பண்ணிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு மனதார வாழ்த்துட்டு போங்க. நான் எப்பவுமே உங்களுக்காக இருக்கேன். என் பேர் ரமேஷ் சார். நாங்கள் வந்து ஆட்டோ ஓட்டுநர். மதியம் டைமில் வந்து நிறைய இடத்துல போவோம் சாப்பிட்றதுக்கு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு கறி குழம்பு, மீன் குழம்பு 50 ரூபாய்க்கு தராரு சாப்பிட்றது. அதனால் நாங்கள் 1 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் இங்கே தேடி வந்து இங்கே சாப்பிட்டுட்டு போவோம். ஆட்டோ இதுதான். ஆனால் பார்சலுக்கு 60 ரூபாய்க்கு தராரு. வெளியில் போனால் 80 ரூபா 100 ரூபா ஆகுது இல்லையா. சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது. மெயினாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கெமிக்கல் எதுவும் இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் சார். உண்மையிலே காஞ்சிபுரத்துலேயே ஏழைங்களுக்குன்னு ஏற்ற கடை. 50 ரூபா சாப்பிட்றது, 60 ரூபா பார்சல். ஆனால் வயிறார அந்த தம்பி இந்த சாப்பாடு கொடுக்குறான். எங்கள் எல்லாருக்கும் என்ன மாதிரி தொழிலாளிங்க, ஏழைங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்ற ஒரு வயிறார சாப்பாடு. வீட்டுக்கு சாதம் வச்சுட்டு சார், வீட்டில் இந்த சிக்கன் வாங்கிட்டு போகிறேன். சாதம் வடிக்கலைன்னா இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போவேன். நான் ரிக்ஷா ஓட்டுறேன், மதியானம் வந்து இங்கே சாப்பிடுவேன். ஆனால் வயிறார சாப்பாடு அந்த 50 ரூபாய் கொடுத்துட்டு போகிறேங்க. அவங்க நல்லபடியாக தெய்வனுடைய அருளோடு நல்லா வாழணும். அதான் சார் எங்களுடைய ஆசை. மீன் பொரிக்கிறாங்க. மீன் பொரிக்கிறதுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க? கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து மீன் எவ்வளோப்பா ரேட்டு? 2 மீன் 75 ரூபா. 75 ரூபானா அப்போது 36 ரூபா 37 ரூபா வருது. 35 ரூபா ஒரு மீன் வருது. ஒரு மீன் 35 ரூபா வருது. அதுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? பார்த்தா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க, பியூரான தேங்காய் எண்ணெய். நம்பலைன்னா உண்மை நானே பார்த்தேன் பாருங்கள். செக்கெண்ணெய் வந்து வாங்கி யூஸ் பண்ணாங்க. செக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனாக பண்ணுவாங்கன்ட்டு.
2 மாதமாக வந்துட்டுருக்கேன். வந்து எல்லாம் மீன் குழம்பு, மீன், முட்டை எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். பட்ஜெட் லோ ப்ரைஸ் தான். எல்லாமே 60 ரூபா சாப்பாடு, மற்றபடி மீதி எல்லாம் 20-30 அது மாதிரி சின்ன நல்லாயிருக்கும். எல்லாமே பெஸ்ட்டு. இது மற்ற கடையோட காஞ்சிபுரம் இந்த இடம் பெஸ்ட்டு. பைசாவும் கம்மி, நல்லாவும் ஒரு குவாலிட்டியாகவும் கொடுக்குறாரு ஃபுட்டு. சாப்பாடு ஒன்று, மீன் ஒன்றா? மீன் 2 பீஸ் 70 ரூபா. நான் சாப்பாடு வாங்கிக்கங்கண்ணா. வாங்கண்ணா. சாம்பாரா? எனக்கு ஒரு சாப்பாடு மட்டும் எனக்கு. தரேன். ஒரு சாப்பாடு மட்டும். ஒரு சாப்பாடு ஒரு மீன் மட்டுமாண்ணா? ஒரு மீன் மட்டும் இதில் போட்டா மாதே மீன் ரெடியா? இது பொன்னி அரிசி சாதம். இது வந்து பொரியல், உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்டது. இது வந்து சிக்கன் கிரேவி. நம்ம புதுசாக இன்றைக்கி நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த மசாலா. ஸோ அதனால் இன்றைக்கி தான் இந்த மாதிரி இருக்கும். சிக்கன் ஃப்ரையு, எக்கு, ஒரு ஃபிஷ்ஷு காம்போ ஆஃபர். 100 ரூபா ஒரு சாப்பாடு. சாப்பாடோட 100 ரூபா தான். ஆமாம், சாப்பாடு, சிக்கன் ஃப்ரை, எக்கு, ஒரு ஃபிஷ்ஷு. சண்டே மட்டும் ஃபிஷ்ஷு கண்டிப்பாக இருக்கும். அன்லிமிட்டட் சாப்பாடு. மற்ற நாளில் வந்து கருவாடில் ஐட்டம்ஸ் மாறும், அப்புறமா வந்து ரத்த பொரியல் மாறும். சண்டே மட்டும் ஃபிஷ்ஷு, சிக்கனு, எக்கு கம்பல்சரி இருக்கும். அன்லிமிட்டட் சாப்பாடு. அப்புறம் சாம்பார், மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார். இன்றைக்கி சாம்பார் ஒரு நாள் ஒன்று இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஃபிஷ் குழம்பு. ஒரு நாள் சிக்கன் இருக்கும், ஒரு நாள் கருவாடு இருக்கும், ஒரு நாள் மட்டன் இருக்கும். அப்புறம் ரசம். இது அப்புறம் பசும்பால் மோர் தான் நம்ம கடையில் ஹைலைட்டு. பசும்பால் மோர் மட்டும் தான். பாக்கெட் பால் மோர் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம பால் வியாபாரம் பண்ணுறதுனால பசும்பால். சைவமா அசைவமாண்ணா? மீன் குழம்பு ஊற்றுட்டா அண்ணா உங்களுக்கு வச்சுட்டுமாண்ணா? இல்லைண்ணா, அப்படி கொடுத்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, இவர் வாங்கிட்டு போகிறாரு, அங்கே இன்னொருத்தர் சாம்பார் ரசம் எதுவும் இல்லாமல் இருப்பாங்க. இப்போ அவங்க கேட்டாங்கப்பா அப்படின்வாங்க. நம்ம கொடுக்க முடியாது, சொல்லவே முடியாதுல்ல. ஸோ நம்ம மக்கள் தானே நம்மளை வளர விட்றாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்தா தானே நான் வளர முடியும். சாப்பிட்டு பாயாசம் இருக்குது, குச்சிடுங்க. சரி பரவாயில்ல, தம்பி குச்சிடுங்க. சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது. அப்புறம் இதுவும் பாயாசமும் இருக்குது கடைசி. காய்ஸ் தெரியுதா? ஓகே ஃபைன். இந்த மாதிரி வந்து நீட் அண்ட் கிளியராக நான் பார்த்ததில்ல. நின்று எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ப்ளஸ் வந்து நான் வந்து கடை மேலே நான் வச்சுட்டு தான் எடுக்கிறனால லாங் ஷார்ட்டாக தான் இருக்கும். சாப்பாடு அன்லிமிட்டெட் சாப்பாடு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் அப்போல்லாம் பொரிச்ச மீன், முட்டை, அப்புறம் வந்து சிக்கன் வறுவல் எல்லாமே இருக்குது. இது வந்து 100 rupees காம்போ இதாட்டம். இல்லை எனக்கு மீல்ஸ் மட்டும் ஒன்றுனா 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் மீல்ஸை சாப்பிட்டு போகலாம். வச்சு ஊறுது அந்த மனம். அப்பா எவ்வளோ நேரம் தான் உங்களுக்கு காமிக்காமல் இருக்குது உணவு. இதுதான் உணவு. இந்த உணவகத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக, அவ்வளோ க்ளீனாக பண்ணுறாங்க. எனக்கு அது ரொம்ப எனக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது. மீன்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் சமைக்கிறாங்க. இந்த எண்ணெயில் தான், தேங்காய் எண்ணெயில் தான் சமைக்கிறாங்க. அதுவும் செக்கெண்ணெய். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ். அப்படியே தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் அப்படியே பறக்குது. எனக்கு கேரளா ஞாபகம் வந்து ரியலி அவசரமான ஒரு விஷயம். இது தேங்காய் எண்ணெயில் பொரிச்ச மீன் எப்படி இருக்கு பாருங்க. அந்த மசாலாலாம் போட்டு சூப்பராக பண்ணுறாங்கப்பா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், மீன் குழம்போடு போயிடலாம். ஐயோ வச்சு சொருக்குது. சாப்பாடு ஆஹா, ஸ்பைசினஸ் எதுவே இல்லை. மீன் குழம்புலாம் ஸ்பைஸியாக இருக்கும்ல, அப்படியே மிளகாத்தூளை போட்டு அப்படியே காரத்தில் அப்படியே மிதக்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா ஒரு மாடரேட்டாக தான் இருக்குது. இதில் போட்டிருக்க மீன் வந்து என்ன மீன் தெரியல. முட்டை கொடுக்குறாங்க. ஒரு 100 ரூபாய்க்கு வந்து ஒரு பட்ஜெட் உணவு, 50 ரூபாய்க்கு ஒரு அன்லிமிட்டட் மீல்ஸ்னால் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல், பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கு வறுவல். அடடா சூப்பராக இருக்கும். செம காம்பினேஷன், பட்டாணியோட உருளைக்கிழங்கு வறுவல். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட்டு சிக்கனு தொக்கு. அடா சிக்கன் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுன்னு இப்போ தான் தெரியும். நல்ல மசாலா தூக்கலாகவே இருக்குது. நல்லா செட்டிநாடு டைப்பில் இருக்குது. நல்லா கிராம்பு, பட்டை, கிராம்புலாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் கரம் மசாலா இல்லை, நம்ம செட்டிநாடில் சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டோ அந்த மாதிரி தான். தரமான உணவு தரமாக கொடுத்துட்ருக்காங்க. அது கம்மியான பட்ஜெட்டில். இதை விட வேறு என்னங்க வேணும்? இந்த பிரெட் கிரம்ஸ் சட்டம், இந்த மசாலா போட்டிருக்காங்களா, அல்டிமேட்டிவ். அதுவும் அந்த தேங்காய் எண்ணெய் அப்பா சொல்லவே தேவையில்லை. சீரியஸ்லி அவ்வளோ நல்லா இருக்குது தேங்காய் எண்ணெயோட பிடிக்கும் போது. இடம் வந்து ரோட்டோரமாக இருந்தாலும் பட் அவன் கொடுக்குற உணவு வந்து
நல்லா தரமாகவே கொடுத்துட்ருக்காங்க. அதான தேவை. பாசு தான் பிச்சுக்கிட்டு போகுது. யாருன்னா குழம்பு இருக்கான்னு பார்ப்போம். மீன் குழம்பு ஃபஸ்ட்டு காலி பண்ணிவிடுவோம். நல்லா மிளகுலாம் போட்டிருக்காங்க, இஞ்சியை பூண்டுலாம் இடித்து போட்டிருக்காங்க. ஐயா மீன் குழம்பு தவிர்த்து வேறு என்ன குழம்பு இருக்குது? வேறு சிக்கன் குழம்புலாம் இருக்கா? சரி. சாம்பார்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவை போட்டு நல்லா வச்சுருக்காங்க. அதாவது செய்கிற தொழிலே தெய்வம்னாங்க. பட் அந்த தொழிலையும் வந்து உணவையும் வந்து தரமாக கொடுக்கணுங்க. வாங்குற காசுக்கு தரமாக கொடுத்துட்டாலே நல்ல ரன்னிங்கில் இருக்கும். மக்கள் எப்பவுமே வந்து அதுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க. கொடுக்கறது தரமாக கொடுக்கணும். அதுதானே. அதெல்லாம் சரி. ஒரு காம்பினேஷன் போய்டுமா? உருளைக்கிழங்கு சிக்கனு ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு காஞ்சிபுரம். மத்தியானத்தில் டீசெண்டான ஃபுட்டு. இதை வாங்கிட்டு போய் நீங்கள் ரூமில் உட்காந்து கூட சாப்பிட்லாம். போதும். ₹100 என்னங்க அது? நெய் பருப்பு பொடிலாம் தராங்க. நம்புற மாதிரி இருக்கா பாருங்க. பியூர் நெய். அந்த டப்பா சீலை ஓப்பன் பண்ணி இந்த உதயகிருஷ்ண நெய் தான் கொடுக்குறாங்க. டப்பா ஓப்பன் பண்ணி அப்போ அப்படியே போட்டு கொடுக்குறாங்க. இது எப்பவுமே கொடுப்பாங்க. இது வந்து வரவங்களுக்கு ஸ்டார்டிங்க்கு வந்து இந்த சாப்பாடு நெய் பருப்பு பொடி வித் ரைஸு. நினச்சி பாருங்கள் எந்த ஊரில் தராங்க ரோட்டு கடையில் நெய் பருப்பு பொடிலாம் போட்டு. பட் இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமேல் யாருனா கொடுக்கலாம். பட் சூப்பரான உணவகம். ஒரே மாதம் நல்லா வெயிட் போடும். ஏன்னா நல்ல ருசி, நல்ல மனம். நம்ம ருசியாக இருக்கானா சில காரமாக இல்லைன்னா கம்மியாக இருந்தாலும் பட் எல்லா தரப்புலையும் சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல, அதான விஷயம். நெய் பருப்பு அல்டிமேட்டு. மீன் குழம்பு ஃபஸ்ட்டே போட்டு சொன்னார். இல்லை நான் மீன் குழம்பு ஊற்றுங்க எச்சி ரொம்ப ஊறுது எனக்கு வந்து மீன் குழம்பு ஊற்றுங்க, மனம் நல்லா இருக்குது, நான் சாப்பிடுவேன். கைஸ் அட் லாஸ்ட் சூப்பரான ஒரு உணவை வந்து சாப்பிட்ட ஒரு சந்தோஷம் இருக்குது. ஓகே கைஸ், வில் மீட் நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்த பதிவில் சந்திப்போம். அது வரை உங்களோட மேற்பாடு உங்கள் கார்த்திக் ஓகே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டுக்கு பாய் சொல்கிறீங்களா? பாய்.